சபரிமலை தேவசம் போர்டுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவினை தற்போது அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். சபரிமலை வரும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவசம் போர்டுக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேரள அரசு, மாவட்டம் மற்றும் உள்ளூர் நிர்வாகத்திற்கும் நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. நதிக்கரைகளில் தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்வு சில நாட்களில் நடைபெறவுள்ளதால் பாதுகாப்பு நடவடிக்கை தேவை என்று மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில். விவரம் சொல்லுங்க நாகராஜன். சார், கேரளாவை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களுக்கு முன்னாக நடந்த நிலச்சரிவு, வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு கிட்டத்தட்ட ஒரு 250க்கு மேற்பட்ட உயிரிழப்பு அதிகமான ஏற்பட்டிருக்கு. அந்த அதிர்வலையா பார்த்தோம் அப்படின்னா தற்பொழுது தொடர்ந்தும் கேரளாவில் இந்த மீட்பு பணிகள் நடைபெற்று வருது. இதோட எதிரொலியா பார்த்தோம்னாக்கும் சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவை கேரள உயர் நீதிமன்றம் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது அடுத்து வர சில நாட்கள்ல ஆடி அமாவாசை, அதாவது நாளை ஆடி பெருக்கு மற்றும் அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல ஆற்றங்கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெறுவதற்கும், இந்த நிகழ்வுல நதிக்கரை ஓரங்கள்ல ஏராளமான மக்கள் கூடும் சூழல் ஏற்பட்டிருக்கனால அதே நேரங்களிலும் கேரளாவில் உள்ள முக்கிய கோவில்களையும் பக்தர்கள் வழிபாட்டுக்கு அதிகமாக செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இது சம்பந்தமா கேரள உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று பொதுநல வழக்காக தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதாவது அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் 4 மற்றும் 5ஆம் தேதிகள்ல சபரிமலை கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அதிகமாக வர இருப்பதாகவும் அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்ற அந்த மனுவில் குறிப்பிட்ட, அதாவது உறுதித்தன்மையை வேணும் அப்படின்னு ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த வழக்கு விசாரித்த கேரள நீதிமன்றம் சபரிமலைக்கு வரும் பக்தர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை கேரள அரசு மட்டுமல்லாம மாவட்ட நிர்வாகமும் அதுபோல உள்ளூர் நிர்வாகமும் உடனடியா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. வரக்கூடிய பக்தர்களுக்கு பாதுகாப்பான முறையில வழிபாடுகள் நடத்துவதற்கும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாம நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவை கேரள காவல்துறைக்கும் சபரிமலை தேவசம் போர்டு அதிகாரிகளுக்கும் கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. சபரிமலை மட்டும் இல்லாம வயநாடு, கோழிக்கோடு ஆகிய பகுதிகளில் உள்ள நதிக்கரைகளையும் திதி தர்ப்பணம் செய்ய வரக்கூடிய பக்தர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும், அதோடைய உறுதித்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவுரையும் கேரள நீதிமன்றம் அறிவுறுத்தி கொடுத்திருக்குங்க.